கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கன்னி ராசிக்கு உண்டான நியூ இயர் பலன்களை தான் பார்க்க போறோம். கன்னி ராசிக்காரர்கள் கடந்த 1.5 வருஷமாகவே ஏகப்பட்ட ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எப்படா இந்த 2025 முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த கன்னி ராசினர் தான் அதிகம் பேர் இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லா விதத்திலையும் குடும்பம் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செய்யலை, நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலை அப்படின்னா கூட மற்றவங்க மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு பொன்னான காலமாக தான் அமைய போகுது. நிறைய நற்பலன்களை பெறக்கூடிய குறிப்பிட்ட சில ராசிகளில் கன்னி ராசியும் முதன்மையாக வருது. அதனால நீங்கள் இந்த வருடத்தை பற்றி கவலைப்படையே தேவையில்லை. நண்பர்களால் இல்லை உறவுகளால் பிரச்சனை இல்லை நல்ல பழகுனவங்களால் இந்த மாதிரி எல்லா விதமான இடங்கள்லேருந்தும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும் கடந்த வருடங்களில். நீங்கள் என்னதான் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து ஒரு நல்ல ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணாலுமே அதில் மற்றவங்களோட தலையீடு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நுழைஞ்சு அந்த விஷயத்த ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருக்கோம். உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் கடந்த வருடங்களில் முற்றிலுமாக வீணாயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். அடுத்த வருடத்துல மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குடும்பம் சார்ந்தோ இல்லை தொழில் சார்ந்தோ நீங்கள் சந்திச்சுட்டு வந்த எல்லா விதமான ப்ராப்ளத்துலேருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கேதுவுமே உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மனம் ரீதியான மனம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. மன அழுத்தங்கள், மன குழப்பங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து கேது வந்து மாறுறது, 12ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முதல் விஷயமாவே அவர் செய்யக்கூடியது வந்து மைண்டில் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி வந்துடும், மன தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்பட போகுது. நிறைய பணங்கள் உங்களுக்கு புழங்க போகுது. கை நிறைய காசு வச்சு செலவு பண்ணக்கூடிய தருணம் அப்படிங்கிறதும் வரப்போகுது. கொடுத்த கடன்கள் ஏதாவது இருந்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த ஆண்டாகவே இருக்கும். ஏகப்பட்ட பணத்தை வந்து கையாளுதல் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்க போகுது. உங்கள் வீட்டிலே ஆகட்டும் நிறைய இத்தநாள் வரைக்கும் இல்லாத ஒரு மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முழுமையான ஹாப்பியான லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கடந்த வருடங்களில் நீங்கள் சந்திச்ச அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்ன பேசணும், எப்படி பேசணும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு நிறைய பாடங்கள் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் வந்து கடவுளே பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வரக்கூடிய வருடங்களில் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் நகர்த்த போகிறீங்க. இந்த பாடங்களை நீங்கள் மறக்காமல் இருந்துட்டாலே போதும். வரக்கூடிய வருடங்களில் நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். எந்த நட்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும், எதை வந்து நீங்கள் நீக்கிடணும் உங்கள் லைஃப்ல இருந்து அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு செயல்படுறப்ப நிறைய நல்ல விஷயங்களும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் விட்டு விலகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். உங்கள் குடும்பத்திலே ஆகட்டும், உங்கள் உறவுகள்லே ஆகட்டும், இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால ஏற்பட்ட மனக்கசப்பு வந்து பெரிய அளவுக்கு விரிசலை உண்டாக்கி நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதெல்லாம் வந்து அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும். நிறைய உறவுமுறைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சுமூகமாக மாற போகிறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள நிறைய உறவுமுறைகள், நல்ல உறவுமுறைகள்லாம் ஏற்பட போகுது. பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. நிறைய நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் வந்து உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த வருடத்தில். நீண்ட நாட்களா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கன்னிராசினருக்கும் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்தாவது வந்து உங்களுக்கு கதவை தட்ட போகுது. கண்டிப்பான முறையில நீங்க எடுத்து வைக்கிற முயற்சிகள் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொழிலை கொடுத்துட்டு தான் போகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்து ஃபேவரபிளா இருக்குது. தொழில் மட்டும் இல்லை, வேலையில இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய பதவிகள், நிறைய புதிய புகழ் வெளிச்சம் அதெல்லாம் வந்து உங்க மேல பட போகுது. நிறைய புதிய ப்ரமோஷன் அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் வேலையில ஏற்பட போகுது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாகட்டும் இல்லை தொழில் சார்ந்து நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் தான் இந்த வருடம் உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, இத்தனை வருஷம் போராடியும் அதுக்கான ஒரு சூழல் அமையல, ஒரு இடம் கூட வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வருடம் வந்து கட்டாயமான முறையில் நல்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யோகமான பலன்களை தான் கொடுக்க போகுது.
திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் வரும் வருடங்கள்ல கட்டாயமான முறையில குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு படிக்கிற குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களோட கல்வியை பத்தின ஒரு கவலை அப்படிங்கறது உங்களை விட்டு போக போகுது. அந்த அளவுக்கு குழந்தைகளும் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க விரும்புற விஷயங்களும் விரும்புற கல்வியும் விரும்புற காலேஜ்லயும் நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நீங்க உங்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நீங்க அந்த இடத்துல இருந்தாதானே அவங்க விரும்பினதை நீங்க செய்யக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் அமையும் இல்லையா? ஸோ அந்த கட்டத்தை நோக்கி நீங்க போறப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட உங்க அந்த விருப்பமான கல்வியில நீங்க அதெல்லாம் நீங்க ஷைன் பண்ணி கொடுக்க முடியும். படிக்கும் வயசுல இருக்க குழந்தைகளுக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட இன்னும் படிப்பின் தரம் மேம்பட போகுது. அவங்க விருப்பமான துறையில விருப்பமான காலேஜ்ல சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதும் ஏற்பட போகுது. நீங்க அந்த நிலைமைக்கு போக போறீங்க. அவங்க விரும்பின துறையை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு உங்களால ஒரு கெப்பாசிட்டி மிக்க ஒரு ஆளா நீங்க மாற போறீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறீங்க. அதனால உங்க குழந்தைங்களோட லைஃப்மே மேம்பட போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 6ல இருந்த சனி ராகு அப்படிங்கிறது நிறைய மறைமுக எதிரிகளையும் டைரக்ட் எதிரிகளையும் நிறைய உருவாக்கி இருக்கும். எது செஞ்சாலும் குற்றம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் நீங்க தள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த வரும் வருடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த 6ல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது சின்ன சின்ன இஷ்யூஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும். அதாவது யாரையுமே நீங்கள் முழுமையாக நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் இல்லை. நீங்கள் அதில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடும் கவனமாகவும் தான் இருக்கணும். அவங்கக்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சில இடங்களில் ஏமாறாமல் இருக்க முடியும். ஏமாறுதல் மட்டும் இல்லை, மேலும் சில சிக்கல்களையும் சிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறது நிறைய காதல் உங்க வாழ்க்கையில நிறைய ஆரம்பிக்க போகுது. நிறைய நபர்கள் உங்க கூட கனெக்ட் ஆக போறாங்க. நீங்க அந்த இடத்துல அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்து எது நல்லது, உங்க மைண்டுக்கு எது சரின்னு படுது அப்படின்னுலாம் யோசிச்சு நீங்க அந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னா நீங்களுமே உங்களோட காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா அமைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆகி இருக்கிறவங்களும் கூட நிறைய வாக்குவாதங்களையோ இல்லை வீண் சண்டைகளையோ நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கண்டகச்சனியாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி வாக்குவாதங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சந்தேகம் மாதிரியான விஷயங்களும் நிறைய புதுசாக எல்லாம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கண்டகச்சனியனோட டைமில் இப்படிலாம் நம்மளுக்கு தோணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே, விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னாலே அந்த உறவுகள் எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க யாராவது வெளிநாட்டுல இருக்கவங்க பூர்வீகத்துல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல பூர்வீகத்துல எங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கு, அங்க ரொம்ப வருஷமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் அமையவே இல்லை அப்படின்னாலும் சரி, இந்த வருடம் உங்களுக்கு அதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பான முறையில உங்க பூர்வீகத்துல நீங்க நினைச்ச மாதிரியான வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமான முறையில இதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். கடந்த வருடத்துல ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்க வேலை சம்பந்தமான விஷயமா தான் இருக்கும். வேலையில ஏகப்பட்ட குழப்பங்களும் டிப்ரெஷன்களும் இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணாலும் நீங்க அதுக்காக ஒரு வேல்யூ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது சுத்தமா கிடைச்சே இருக்காது. வேல்யூ கொடுக்கறது மட்டும் இல்லை, அது கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கும். உங்க வேலையை பத்தினா நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணாதான் போயிருந்திருக்கும். வேலையே போயிடுமா அப்படின்ற அளவுக்குலாம் நீங்க பயந்துட்டு இருந்திருப்பீங்க. வேலையை பத்தின பயம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் கடந்த வருடங்கள்ல உங்களுக்கு. அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு தீந்துடும். வேலையில ஒரு தனி தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையும் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசிக்கு 10ல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வர போறாரு. அப்ப கட்டாயமான முறையில வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதாவது வேலை இல்லாம தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஸ்திரமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். 11ல குரு வந்த உடனே இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் ராஜா. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் செயல்படுத்த போறீங்க. நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்யக்கூடிய காலகட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் 11ல குரு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால நீங்க துணிஞ்சு உங்க லைஃப்பை நீங்க எதிர்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்க போகுது. நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
12க்கு போற கேது பகவான் அப்படிங்கிறது வந்து நிறைய வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. அதனால வரக்கூடிய தன வரவுகளை வந்து நீங்க கண்டபடி செலவு பண்ணாம கவனமா அதுல நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய விரயங்களை நீங்க தவிர்த்துக்க முடியும். நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் வரும் வருடங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணத்தை பத்தின விஷயங்கள் மட்டுமா தான் இருக்கும். நீங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கூட அதையுமே வந்து ஒரு 2 தடவை நீங்க யோசிச்சுட்டு 4 பேர்ட்ட கேட்டுட்டு நீங்க அதை நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கன்னி ராசிக்கு அடுத்த வருடத்துக்கு வந்து உங்களுக்கு குருமார்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். குரு பகவான் வழிபாடோ இல்ல குருமார்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வழிபாடுகளை பின்பற்றி அடுத்த வருடம் வந்து ரொம்ப செழிப்பான வருடமா மாத்திக்கோங்க. தேங்க்யூ.